இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸஸ் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா நேம் கிளாஸ். இப்போ நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு நேம் வைப்போம்ல, அது கண்டிப்பாக நேம் கிளாஸில் பதிவு பண்ணியிருக்கணும். நம்ம எப்படி நேம் வைப்போம்னா நார்மலாக தான் வைக்கணும். இப்போ WHO அப்படின்னு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண நேம் வைக்கக்கூடாது. கிங் குயின் அப்படின்ற நேம் வைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா ஏபிசி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு வைக்கலாம். ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு எண்ட் ஆகணும். இதே பப்ளிக் கம்பெனினா ஏபிசி பப்ளிக் கம்பெனி இல்லைப்பா ஏபிசி லிமிடெட் கம்பெனின்ற மாதிரி நம்ம நேம் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் கிளாஸ். சுச்சுவேஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா காமன் சேல் எங்கே வச்சுருக்கோம், சேச்சுரி புக் எங்கே வச்சுருக்கோம், நம்மளோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா லொக்கேஷனும் இதில் இருக்கணும். இப்போது சப்போஸ் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து நம்ம மாற்றுறோம், லொக்கேஷன் மாற்றுறோன்னா உடனே ரெஜிஸ்டார்ட்ட சொல்லி அதை சேஞ்ச் பண்ண அட்ரஸை பதிவு பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவ் கிளாஸ். இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நம்ம சும்மாவை ஆரம்பிப்போம், நம்மளுக்குன்னு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும்ல. இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் செல் பண்ணணும், டியூரபிள் குட்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து செல் பண்ணணும், அந்தமாரி விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அந்த என்ன ஆப்ஜெக்ட்காக நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்றது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆப்ஜெக்ட் கிளாஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லயபிலிட்டி கிளாஸ். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்ஸோட லயபிலிட்டி இருக்கும். இப்போ ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஏவோட ஷேர், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏவோட ஷேர் வந்து 200 அட் ரேட் வந்து 10னா அவங்களோட லயபிலிட்டி வந்து 2000. அந்தமாரி யார் யாரோட ஷேர் எவ்வளவோ அந்த ரேட் படி எவ்வளோ லயபிலிட்டின்னு சொல்லிட்டு லயபிலிட்டி கிளாஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கிளாஸ். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கேபிட்டல் போட்டிருக்காங்க, எவ்வளோ மேக்ஸிமம் கேபிட்டல் வந்து அந்த கம்பெனி ரைஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இதில் பதிவு பண்ணுவாங்க. அந்த பதிவு பண்ண அமௌண்ட்டோட ஹையஸ்ட்டு வந்து எவ்வளவோ அதுபடி தான் இருக்கும். மீதி அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து போட முடியாது. எவ்வளோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோனோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு அவங்க நேமு அட்ரஸ் எல்லாமே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதே வந்து ப்ரைவேட் கம்பெனினா 2 மெம்பர்ஸ், யார் வந்து ஃபஸ்ட்டு 2 மெம்பர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ். இதே பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி அப்படின்னா ஃபஸ்ட்டு 7 மெம்பர்ஸோட நேம் அண்ட் அட்ரஸ் போட்டிருப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் கிளாஸ் வந்து ஒரு கம்பெனியோட ஃபவுண்டேஷனை எடுத்து காட்டும். இது வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் த கம்பெனியும் சொல்லுவாங்க. இந்த 6 கிளாஸஸுமே கிளாஸஸ் ஆஃப் மெமோரண்டம் அசோசியேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இதை ஒரு வாட்டி நான் வீடியோவில் கேட்டுட்டு, ஆடியோவில் கேட்டுட்டு நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். தேங்க்யூ. நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.